ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மாமா டியூட்டியா. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெதர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. மழையெல்லாம் பெஞ்சு சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே நான் கேக்கை ஆர்டர் பண்ணலான்னு வந்தேன். இது சாய்னரேனோட பர்த்டேக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு வாட்டி ஒரு ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். சாய்னரேனோட பர்த்டேக்காக பிளானிங்லாம் போயிட்டுருக்கு. சாய்னரேனுக்கு தெரியாது. நாங்கள் ஸ்பெஷலாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஆனால் அவனுக்கு தெரியாமல் இல்லை, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு நம்ம பார்ட்டி பிளான் பண்ணுறேன். ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இங்கே கேக் ஷாப்பில் கேக் ஆர்டர் பண்ணேன் மெக்கர்நட்டில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்தேன் அப்படின்னா பார்ட்டி பாப்பர்ஸ். இது பேர் பார்ட்டி பாப்பர். இது பேர் என்ன தம்பி? ரிப்பன் ஸ்ப்ரே. அதுக்கப்புறமா ஸ்னோ ஸ்ப்ரேயும் இருக்குது. நான் இது 2 மட்டும் வாங்கியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பார்ட்டி ஃபீலிங் வரும் இல்லையா? ஸோ அதனால் இதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்டில் வாங்கணும். 10 years அப்படின்னு இங்கே கேண்டில் இல்லை. நம்ம வேறு ஷாப்பில் போய் கேண்டில் வாங்கிக்கலாம். இது கூட வாங்கிக்கலாம். இது மொத்தமாக தான் வாங்கணுமா தம்பி? ஒன்று ஒரு பீஸ் தான் இருக்காது. இந்த மாதிரி ஒன்றா தான். எவ்வளோ இது? 50. 50 30. மிக்ஸி ரிப்பேராக இருந்துச்சு. அதனால் இப்போ போயிட்டு நான் மிக்ஸியை ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் வெளியில் வந்தேன். இல்லாட்ட சாய்னரேன் கேட்பான், நீ எங்கே போகிற அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வாங்க முடியாதுல்ல, பார்ட்டி பாப்பரு இதெல்லாம் வாங்க முடியாது இப்படி சொல்லிவிட்டு நான் வெளியில் வந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போய் சொல்லிவிட்டு இல்லை மிக்ஸி ரிப்பேர் பண்ணுறேன்னு. அஃப்கோர்ஸ் இல்லை, மிக்ஸியும் ரிப்பேராக தான் இருந்தது. அதனால் அதையும் சரி பண்ணிக்கிட்டேன். அதையும் சரி பண்ணிக்கிட்டு பார்ட்டிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். அதாவது 2-3 ஐட்டம் வாங்கியிருக்கேன். கேண்டில் மட்டும் கிடைக்கல. 10 yearsனு 10 போட்டு கேண்டில் கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் கேண்டில் இல்லை, அதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி ஃப்ரைடே தான் ஆகுது, ஃப்ரைடே நைட்டு. நாளைக்கு சாட்டர்டே ஒரு நாள் டைம் இருக்குது. சண்டே பர்த்டே. அதுக்குள்ளே நம்ம மிச்ச பர்ச்சேஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறேன். லக்ஷ்மி காலிங், அதனால் வெளியில் வந்தேன். திரும்ப லக்ஷ்மி நிற்கிறா எனக்காக. லட்சுமி பார்த்தீங்களா? அச்சோ, சமத்தா இருக்கு. போயிட்டு வா, சாப்பிட்டல, போயிட்டு வா. என்ன கொம்பெல்லாம் காட்டுற? சரி, தடவி குடுங்குது பாருங்க. ஓச்சோ, இது என் பிள்ளைக்கு மேலே கொஞ்சம் கேட்குது. ஆனால் எனக்கு பயமாக இருக்கனால நான் கேட்டுக்கு இந்த பக்கம் நிற்கிறேன். ஆனால் அது பாவம், அது ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி. குட் நைட். வீட்டுக்கு போ, ஒழுங்கா வீடு போ, சரியா? போயிட்டு வா, நாளைக்கு வா. பாய் பாய், டாட்டா. சம்மரில் 2 விஷயம் ரொம்ப தேவைங்க. ஒன்று தண்ணி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குட்டீஸ்க்கும் தேவை. பேபிஸ்லேருந்து கிட்ஸ்க்கு நம்ம மம்மா அர்த்தோட இந்த அல்ட்ரா லைட் சன்ஸ்க்ரீன் SPF 50 PA+++ இதை நம்ம குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் குழந்தைங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது தடவும் போது UVA ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அண்ட் நல்ல நரிஷ்டாக மாய்ஸ்சரைஸ்டாக உங்களோட ஸ்கின் இருக்கும். ட்ரை ஆகாது இந்த வெயிலில். அண்ட்
பூல் பீச்சுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, தடவி வந்து கூட்டிகிட்டு போங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா அப் டு 120 minutes வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் நான் இப்போ ஃபேஸில் தடவி இருக்கேன், ஒயிட்டாக இருக்காது பாருங்கள், நோ ஒயிட் காஸ்ட் அண்ட் சர்டிஃபைட் டாக்ஸின் ஃப்ரீ ப்ராடக்ட்டுங்க. அண்ட் இது கேரி பண்ணுறதும் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், இந்த சின்னதாக இருக்கிறதுனால அழகாக வந்து கேரியும் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ப்ராடக்ட் தான், மம்மாஅர்த் மில்கி சாஃப்ட் பாத்திங் பார் ஃபார் பேபிஸ். இது வந்து குழந்தைங்களோட பாத்திங் பாருங்க சோப்பு. இது வந்து இது எதில் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா ஓட்ஸு, மில்க்கு, கெலண்டுலா இதிலெல்லாம் தயாரிச்சிருக்காங்க. அண்ட் இதுவும் சர்டிஃபைட் டாக்ஸின் ஃப்ரீ ப்ராடக்ட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், மேட் சேஃப் சர்டிஃபிகேட் இருக்குது, பிஹெச் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ குட்டீஸ்க்கு வந்து அவங்களுக்கான சோப் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணணும், பேபிஸ்க்கு குட்டீஸ்க்கு, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னா மம்மாஅர்த், அமேசான், நைகா, பர்பிள், ஃப்ளிப்கார்ட் அண்ட் மம்மாஅர்த் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து mamaearth.in இல்லை மம்மாஅர்த் ஆப்லேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது சோனியா 2024 அப்படிங்கிற கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபும் வந்து கிடைக்கும். அண்ட் மம்மாஅர்த் ஆப்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் ப்ளஸ் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி வந்து ஆகிடும். அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் மம்மாஅர்த் இஸ் அ பிளாஸ்டிக் பாசிட்டிவ். மம்மாஅர்த் வந்து ஆன்லைன்ல மட்டும் இல்லை ஆஃப்லைன்லையும் அவைலபிளா இருக்கு, நியர்பை ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல எங்க கூட வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் யார் பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ மம்மாஅர்த் வந்து உங்களோட பேச்சை கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட ஃபீட்பேக்கை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபீட்பேக் வச்சு தான் ஆனியன் ஷாம்புவை வந்து அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பெட்டரான குவாலிட்டிக்காக அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து ஃபீட்பேக் மூலமாக அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லான பார்க்கிங் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டான பார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கே நம்ப முடியல சோனியா ஃப்ரீயா இவ்வளோ அழகாக பார்க்கிங் பண்ணதுன்னு. இங்கே ஒருத்தர் கருத்து சொல்லுவார் பாருங்க, அப்பா என் பார்க்கிங்கை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக பண்ணியிருக்கேன். கரெக்டா வந்துருச்சுங்க பார்க்கிங்கு. பாருங்க, ரொம்ப நடுப்புற வந்து பல காருக்கு நடுப்புற நிறுத்தியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோங்க சாப்பிட்றதுக்கு. அப்பா தான் வந்து வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா இந்த சாய்நரேன் தான் ஆசைப்பட்டான். சாய்நரேன் சொன்னால், தாத்தா எனக்கு பர்த்டே வருது இல்லை, நீ என் சொன்ன பேச்சு கேட்பியா அப்படின்னு. கேட்பேன்டா சொல்லுடா அப்படின்னு. எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும் போல் இருக்குது, நான் என்னை எங்கேயும் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது இல்லை, என்னை ரெஸ்டாரண்ட்டை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி சரிடான்னு இன்றைக்கி வந்து அப்பா சரி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாண்டி அப்படின்னு வந்து நாங்கள் வந்திருக்கோம். இதில் வந்து நிறையா லைக் லன்ச்சு தான் ஆர்டர் பண்ணுவான். அவன் கர்ட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணான். ஆனால் அவனுக்கு இந்த மாதிரி ஆம்பியன்ஸில் உட்காந்து சாப்பிட்ணுமா. அதாவது புலாவ் இருந்தது, கேர்டு, சாம்பார், ரசம், வத்த குழம்பு, குருமா, சப்பாத்தி, அப்புறமா சக்கரை பொங்கல், ஒரு முட்டைக்கோஸ் பொரியல், கூட்டு, கீரை போட்டு கூட்டு, அப்பளம் இதெல்லாம் வந்து இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா ஃபுல்லாக அவன் சாப்பிட மாட்டான். 10 வயசு குழந்தை எவ்வளோ சாப்பிடும், ஃபுல் மீல் சாப்பிட முடியாது. அதனால் அவனுக்கு வந்து அப்பாட்டேருந்து சக்கரை பொங்கலெல்லாம் வந்து வாங்கிட்டோம் நாங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. செம்ம வெயிலுங்க, செம்ம வெயில். சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதனால் காருக்குள்ளே உட்கார முடியல. வெயிலில் வந்து நிறுத்திட்டு காரில் வந்து பயங்கர சூடாக இருக்குது. எங்கள் அப்பா வராரு, ஆமாம் அவரால் நடக்க முடியறது இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து காரில் ஸ்டெப்னி இருக்குது பாருங்கள், பின்னாடி நம்ம வச்சுருப்போம்ல, அந்த வீலில் வந்து காற்று போயிட்டே இருக்குங்க. அதை என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இடத்துல அங்கே காமிச்சோம், வீல் வந்து சரியாக உட்காரலை அந்த ரிம்மில், இதை வந்து நீங்கள் வேறு இடத்துல தான் சரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து வந்திருக்கோம். இந்த ரிம் வந்து ரிம்மில் தான் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் சீட்டில் வந்து சரியாக உட்காரதில்ல வீலு அப்படின்னு. ஸ்டெப்னி இல்லைன்னா கஷ்டம் இல்லை, அது வந்து சரியாக இல்லைன்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து இப்போது இதை சரி பண்ணலான்னு, ரொம்ப நாளாக பெண்டிங் வேலைங்க இது.
அதனால இன்றைக்கி வந்து ஸ்டெப்னி சரி பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஏன்னா வெளியிலையும் வந்தாச்சு, காரை வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் இதை வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் காரை வேறு சர்வீஸ்க்கு கூட கொடுக்கணும். சர்வீஸ் பண்ணி அதை சரி பண்ணணும். எங்கள் அப்பா வந்தால் தான் எனக்கு பர்சனலி இது பண்ண தெரியாது. ஸோ இது என்ன ஏதுன்னு கார் ஓட்டுவேனே தவிர கார் பார்ட்ஸ் பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் இப்போ தான் நான் ஒரு அளவுக்கு இல்லை, தனியாகவே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டாங்க, கற்றுக்கிறேன். இதில் என்ன பிரச்சனை, அது என்ன பிரச்சனை அப்படின்னு. நம்ம சாய்னர் பாருங்க, அங்கேருந்து டாட்டா சொல்லியாவது. காரை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியமாக ஸ்டெப்னி, ஓகேவா? ஸ்டெப்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆன உடனே என்ன அப்படின்னா டூர் கிளம்பலாம் போது இருக்குது. எனக்கு லாங்கில் இல்லை, கொஞ்சம் சம்மர் வேறு, கொஞ்சம் லீவில் பிரேக் எடுத்து இல்லை, ஏதாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்ல, அதுக்காக. லெட்ஸ் பிளான், சர்ப்ரைஸாக பிளான் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து மீட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு நாளைக்கு என்ன புடவை கட்டிக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது வந்து என்னோடய பர்த்டேக்கு, சரியா? என்னோடய பர்த்டேக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் சப்ஸ்கிரைபர் கம் சாய் சிஸ்டர், அவங்க எனக்கு சாய் சிஸ்டர் வந்து இதை வச்சு கொடுத்தாங்க, சரியா? இந்த புடவை வந்து என்னோட பர்த்டேக்கு வச்சு கொடுத்தாங்க. நான் அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை. ஸோ நான் நினச்சேன், சரி இந்த பர்த்டேக்கு வந்து நான் கட்டிக்கலாம் அப்படின்னு. அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஆசையாக வந்து கொடுத்தாங்க. நான் வந்து ஃபால்ஸ்லாம் தைச்சேன், ஓரம் அடித்து வச்சேன், ஆனால் கட்டிக்கவே இல்லை. என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது ஒன்று தான். நட்டில் இந்த சில்கெல்லாம் கட்டிக்கிட்டு ஜம்முன்னு இருக்கும், கிராண்டாக இருக்கும். இது வந்து ப்ளவுஸு கான்ட்ராஸ்டாக இருக்குது பாருங்கள், ப்ளவுஸு அண்ட் சாரீ. நான் இதை தான் வந்து நாளைக்கு வந்து கட்டலான்னு இருக்கேன். அண்ட் நிறையா ஒர்க் வந்து வெளியில் பண்ணிட்டு வந்திருக்கேன். தைக்கலாம் கொடுத்துருந்தேன். நான் நிறையா புடவையெல்லாம் வாங்கினேன், நீங்கள் பார்த்தீங்கல்ல, சுடிதாரு அதெல்லாம் வந்து இப்போ தான் தைக்க கொடுத்துட்டு வந்தேன். காரை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். காரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் போயிட்டே இருக்குது, காற்று வந்து போயிட்டே இருக்குது. அதை வந்து ரெடி பண்ணிட்டு வந்தேன். காரை வந்து சர்வீஸ்க்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா வீல் அலைன்மெண்ட் எல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதையும் வந்து நம்ம நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து அதை செஞ்சிடலாம். ஸோ ஒரு வேலையாக நான் வந்து முடிச்சுக்கிட்டே வரேங்க. இன்றைக்கி வந்து வெளியில் ஒரு மென்னோட வேலை அப்சல்யூட்லி இன்றைக்கி வந்து செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடனே கீழே வந்து இது ஃபீமேல் வேலை, அது மென் வேலை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இருக்குது. ஒரு பார்ட்னராக இருந்தாங்கன்னா, ஒரு பார்ட்னர் வந்து வேறு வேலை செய்வாங்க, நம்ம வேறு வேலை செய்வோம் இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. இங்கே வந்து காலில் சக்கரத்தை சுற்றிக்கிட்டு ஓடிட்டே இருக்கணும்பாங்க பாருங்க, அந்த மாதிரி கேஸ் தான். பட் எனிவேஸில் அண்ட் ஐ நோ விமென்ஸ் ஆர் வெரி குட் அட் மல்டி டாஸ்கிங். அது மட்டும் நடக்குது. ஸோ லெட்ஸ் see. நாளைக்கு வந்து வளையல் வந்து வாங்கினேன்ல, யாரோ கூட கேட்டிருந்தீங்க எவ்வளோ ஆச்சு அப்படின்னு. ஐ திங்க் லாஸ்ட் vlogல எல்லாம் சேர்த்து 525 சம்திங் ஆச்சுங்க. ஒரு வளையலுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகத்தில் வரல. ஐ திங்க் ஒரு வளையல் வந்து ஒரு செட் ஆஃப் வளையல் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 186 அப்படி. நான் வந்து 3 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். நாளைக்கு வந்து நம்ம ஏதாவது போட்டுக்கலாம். நாளைக்கு வந்து ஐ திங்க் இல்லை, இது இல்லாட்ட இது ஏதாவது ரோஸ் கோல்டு ஏதாவது போட்டுக்கலாம். ஐ திங்க் இது போடலான்னு நினைக்கிறேன். நானும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். சாய்க்கு வந்து எடுத்து வச்சிட்டேன். அதான் இன்றைக்கி வந்து நேற்று கிடைக்காத பொருள் வந்து இன்றைக்கி நான் தேடிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் வந்து டன். தட்ஸ் ஆல். ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே.